ஓகே ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம ஈவெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளேஸில் போய் நீங்கள் பேச போகிறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆன்லைனில் ஒரு வெபினார் மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது ஓகே இந்த டயத்தில் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே வந்து உங்களோட ஈவெண்ட்டை வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஈவெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஈவெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஃபேஸ்புக்கோட ஹோம் பேஜ். ஸோ இந்த ஹோம் பேஜில் சி ஆல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ போஸ்ட் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இதுலேயே வந்து ஈவெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். ஸோ இந்த ஈவெண்ட்டை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஈவெண்ட் அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஈவெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட் கவர் ஃபோட்டோ. ஸோ உங்களுடைய கவர் ஃபோட்டோ என்ன ஈவெண்ட், ஒரு பேனர் ரெடி பண்ணணும், இல்லை ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி என்ன வந்து சொல்ல போகிறீங்க, எதை வச்சு வெபினார் எடுக்க போகிறீங்க, ஸோ அதுக்கான ஒரு கவர் ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த கவர் ஃபோட்டோவை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்லோட் கவர் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை போய் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா சொல்லி கொடுக்குறதுனால ஒரு கவர் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி. நீங்கள் என்ன ஈவெண்ட் நடத்த போகிறீங்களோ அது ரெலவெண்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் என்ன ஈவெண்ட், இது வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டைப் பண்ணுறேன். ஸோ எந்த ஈவெண்ட்டோட டாபிக் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அட் சிவகாசி. ஏன் சிவகாசின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா, இது நான் சிவகாசியில் வச்சு பண்ண போகிறேன். வெபினார்ஸ் வந்து சிவகாசியில் எடுக்க போகிறேன். ஸோ அதனால ஈவெண்ட் வந்து சிவகாசியில் நடக்க போகுது. ஸோ அதனால் சிவகாசியை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த டேட்டில் வந்து ஈவெண்ட் நடக்க போகுது, இப்போ வந்து டேட் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது 29 29 30 இல்லைனா ஏப்ரல் மந்தில் தான் ஈவெண்ட் அப்படின்னா ஏப்ரலில் எத்தனாம் தேதி, 3 or 4 இல்லை டேட் வந்து எந்த டேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அது மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு 15 அந்த டேட்டில் ஈவெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்த டயத்தில் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்த ஈவெண்ட், உங்களோட ஈவெண்ட் வந்து எந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஒரு 4 o'clock வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ வேணும்னா இன்னும் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் டேட் டைம், ஸோ இல்லை தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் எடிட் போய் அதில் எடிட் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் என்ன அப்படின்னா அதாவது பர்சன் ஆர் விர்ச்சுவல், அதாவது டேரெக்டாக நீங்கள் போய் ஈவெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு ஆன்லைன் ஈவெண்ட் ஆன்லைனில் வந்து பண்ண போகிறீங்களா, வெபினார்ஸ் ஆன்லைனில் எடுக்க போகிறீங்களா. ஸோ விர்ச்சுவல்ங்கிறது ஆன்லைனில் பண்ணுறது, அண்ட் ஒரு பர்சன் டேரெக்டாக போய் ஈவெண்ட் பண்ணுற அந்த பிளேஸில் போய் ஈவெண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அப்படி பண்ண போகிறீங்க. இப்போ நான் டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கு போய் தான் ஈவெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இன் பர்சன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் லொக்கேஷன், ஸோ அப்போ எந்த இடத்துல, ஸோ அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சிவகாசியில் எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ சிவகாசினா சிவகாசியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா? சிவகாசி டவுன் கொடுத்துட்டேன்னா ஸோ அந்த இடத்த காமிச்சிரும். இங்கே சேவ்னு கொடுத்துக்கோங்க. இல்லை குறிப்பிட்ட எந்த பிளேஸ், ஸோ அந்த பிளேஸ் எந்த இடத்துல, ஒரு மண்டபத்துலையா இல்லை ஒரு மால்லையா, ஸோ எந்த பிளேஸோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ஹூ கேன் see இட், யார் இதை பார்க்கணும், நீங்கள் ப்ரைவேட்டாக இந்த மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை பப்ளிக் எல்லாருமே வரலாம் என்னோடய, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டுமா, இல்லை ஒரு குரூப் மட்டுமா, ஸோ அதை செலக்ட் பண்ணி நான் பப்ளிக் எல்லாருக்குமே என்னோடய ஈவெண்ட்டை பார்க்கலாம். ஸோ அதனால நான் பப்ளிக் கொடுத்துருக்கேன். அண்ட் வாட் ஆர் த டீட்டெயில்ஸ் அபவுட், என்ன அந்த ஈவெண்ட்டை என்னென்னலாம் சொல்ல வரீங்க, என்னென்ன டாபிக்ஸ் பற்றி பேச வரீங்க. இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னலாம் அந்த கண்டென்ட்டை பேச போகிறீங்க, ஸோ அதோட டாபிக்ஸ் வந்து ஓரளவு நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்ல போகிறேன். அண்டு எலமெண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறோம். ஸோ என்ன நீங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து பேச போகிறீங்க
ஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நான் வந்து எந்த இது ரெடி பண்ணாமல் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட்டை கொடுக்குறோம், எந்த டாப்பிக்கை பேச போகிறோமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்லாம் நீங்கள் அந்த வெபினார் செஷனில் எடுக்க போகிறீங்க, இல்லை சொல்ல போகிறீங்க, அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் பேச போகிறீங்க, ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் கோஸ்ட். ஸோ யார் உங்கள் கூட சேர்ந்து பண்ண போகிறா? நீங்கள் தனியாக பண்ண போகிறீங்கன்னா இது வேண்டாம், இன்க்ளூட் பண்ண வேண்டாம். இல்லை அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து என்னோட சேர்ந்து அவங்களும் வந்து இந்த செஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சூர்யா அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன அவங்க ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஸோ சும்மா ஆக்சுவலி வந்து நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஃபேஸ்புக்கு இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஆக்சுவலி இது என்னென்னா ஆட் கோஸ்ட் இன்னொன்று என்னென்னா உங்களுடைய ஃப்ரெண்டோட லிஸ்ட்டை தான் காமிக்கும். அவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருந்தாங்க, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டாக வந்து கனெக்ஷனில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம் மட்டும்தான் காமிக்கும். ஸோ உங்களை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்டு எனக்கு வந்து நான் மட்டும்தான் இந்த செஷன் எடுக்க போகிறதுனால இது எனக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டும் ரிப்பீட் ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட் வந்து இது ரிப்பீட்டாக நடக்கக்கூடிய ஈவெண்ட்டா, ஸோ இல்லை ஒன் டைம் தானா அப்படின்னு டெய்லி அந்த ஈவெண்ட் நடக்குமா, இல்லை வீக்லி ஒன்ஸ் நடக்குமா, இல்லை கஸ்டம் பண்ணிக்கலாம். கஸ்டம்னா என்னென்னா இப்போது அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த டேட்டில் இந்த ஈவெண்ட், அதே ரிப்பீட் தான், பட் அந்த டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நெவர் ஒன் டைம் தான் எனக்கு இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். ஸோ அப்போ நெவர் நான் கொடுத்துக்கிறேன். அடிஷ்னல் செட்டிங்ஸ்லாம் வேண்டாம். ஸோ இவ்வளோ தான் செட் பண்ண போகிறோம். ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். ஒரு போஸ்ட் போடணும், ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணணும், அண்ட் என்ன ஈவெண்ட்டுன்னு கொடுக்கணும், எந்த டேட்டு அந்த டைம், அண்ட் இது வந்து விர்ச்சுவலாவா இல்லை ஒரு பர்சனாவா, டேரெக்டாவா நடக்குது இல்லை ஒரு ஆன்லைன் மீட்டிங்காவா நடக்குதுன்னு போட்டுக்கணும். எந்த லொக்கேஷன் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் இது யாரெல்லாம் பார்க்கலாம், பப்ளிக் பார்க்கலாமா இல்லை ப்ரைவேட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது டீட்டெயில்டு எதை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அந்த மீட்டிங்கில், ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆட் கோஸ்ட் உங்க கூட சேர்ந்து இன்னும் பர்சன்ஸ் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் இது டெய்லி நடக்குமா இல்லை வீக்லி நடக்குமான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ இங்கே ஒரு க்ரியேட் ஈவெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ இதுதான் என்னோட ஈவெண்ட். இப்போ நான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான். ஸோ இங்கே அப்பியர் ஆகுதா எந்த டேட்டு, ஸோ நம்ம டாபிக் என்ன பேச போகிறோம், எந்த இடத்துல, ஸோ எல்லாமே இங்கே அப்பியர் ஆகிற டைம் எல்லாமே என்ன பண்ணுறோம் இங்கே அப்பியர் ஆகிரும், எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீட்டெயில்டுனா ஸோ இந்த டீட்டெயில் நம்ம எந்த இடத்துலலாம் கொடுத்தோம், ஸோ அந்த டீட்டெயில்டு வந்துடும். இவ்வளோ தான் ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. வெரி ஈஸி. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.